நம்மளோட கடின உழைப்புக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையே, அதை யாருமே கண்டுக்கலையேன்னு நீங்க எப்போதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இல்லையேன்னு தோணியிருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் வரல. நாம பலரும் கடந்து வர்ற ஒரு நிதர்சனமான உண்மை இது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தி பேம்பூ பாத், அதாவது மூங்கில் பாதைய பத்தி பார்க்க போறோம். தொடர் நிராகரிப்புகளை எப்படி நமக்கான ஒரு அசுர வளர்ச்சியா மாத்துறது, அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட வாழ்க்கையில நடந்த நம்ப முடியாத கதையில இருந்து இதுக்கான விலைய நாம தேட போறோம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நிராகரிப்பின் வழிய புரிஞ்சுக்குவோம். அப்புறம் பயத்தை தாண்டி வளர்ச்சியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, மூங்கில் மரத்தோட பாடம், சின்ன சின்ன அடிகள் எப்படி பெரிய மாற்றத்தை உருவாக்குது, கடைசியா அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்பு எப்படி ஒரு நாள் கண்கூடா மாறுதுன்னு பார்க்க போறோம். சரி, இப்போ நிராகரிப்பின் வழி அப்படிங்கிற முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அர்ஜுனோட வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. பள்ளிக்கூடத்துல தோல்வி, நண்பர்களோட கேலி, ஒரு கட்டத்துல அவனோட சொந்த குடும்பமே அவன் மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இது நாம பலரும் சந்திக்கிற ஒரு இருண்ட காலகட்டம்தான். சொல்லப்போனா சமூகம் எப்பவுமே நமக்கு உடனடியா கிடைக்கிற ரிசல்ட்டையும் தற்போதைய வெற்றியையும் தான் பார்க்கும். ஆனா உண்மையிலேயே முக்கியமானது என்னன்னா, நம்மளோட கண்ணுக்கு தெரியாத போராட்டங்களும் நமக்குள்ள இருக்கிற திறமையும் தான். ஆனா அது யாருமே கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம சமூகத்தோட எழுதப்படாத ஒரு துரதிருஷ்டவசமான விதி. ஆனா இத்தனை இருட்டிலையும் அர்ஜுன் தனக்குள்ள ஒரு ரகசிய நம்பிக்கைய கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தான். என் வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை. உலகம் நம்மள நம்பாதப்போ நம்ம மேல நாம வைக்கிற அந்த சுய நம்பிக்கை தான் வெற்றியோட முதல் விதையா விழுது. அடுத்து பயத்தை விட வளர்ச்சியை தேர்ந்தெடுப்பது. இதுதான் அர்ஜுன் தன்னோட சௌகரியமான வட்டத்தை விட்டு வெளியே வந்த அந்த முக்கியமான திருப்புமுனை. வெறும் 300 ரூபாய் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனா கூட இது பத்தாது இல்லையா? ஆனா அந்த 300 ரூபாயோட தான் அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியேறினான். தனக்கு பரிச்சயமான உலகத்தை விட்டுட்டு சுத்தமா தெரியாத ஒரு ஊருக்கு போறது எவ்ளோ பெரிய ரிஸ்க். ஆனா அவன் பயத்தை ஓரங்கட்டிட்டு வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தான். அந்த புது ஊர்ல பசி, தனிமை, அவமானம்னு ஏகப்பட்ட அடிகளை வாங்கினான். பிழைப்புக்காக கிடைச்ச ரொம்ப கஷ்டமான வேலைகளையெல்லாம் செஞ்சான். ஆனாலும் அவன் ஒரு தடவை கூட தன் நிலைமையை நினைச்சு புலம்பவே இல்ல. அதுக்கு பதிலா எடிட்டிங், ஸ்டோரி டெல்லிங், மார்க்கெட்டிங்னு தன்னோட ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணான். கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தான். இப்போ நாம இந்த கதையோட மையப்பகுதிக்கு வர்றோம். அதாவது மூங்கில் மரத்தின் பாடம். ஒரு முதியவரை அவன் தற்செயலா சந்திச்சதும் அவர் சொன்ன ஒரு தத்துவமும் அர்ஜுனோட வாழ்க்கை பார்வையையே தலைகீழ மாத்துச்சு. சீன மூங்கில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த மூங்கில் மர விளைவு. ஒரு சீன மூங்கில் மரம் மண்ணுக்கு மேல முளைச்சு வர்றதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் பூமிக்கு அடியில யாருக்கும் தெரியாம அதோட வேர்களை ரொம்ப ஆழமா வலுவா பரப்பிக்கிட்டு இருக்கும். மனுஷங்களோட வெற்றியும் இப்படிதான். நமக்கான அடித்தளம் ரொம்ப அமைதியா யாருடைய கண்ணுக்கும் தெரியாம தான் உருவாக்கப்படணும். அவன் தோத்து போகல, தன்னை தயார்படுத்திட்டு இருந்தான். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம முடங்கி போய் இருக்கிறதா நினைக்கும்போது இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தோத்து போகல, நாளைக்கு கிடைக்க போற மாபெரும் வெற்றிக்காக உங்களை நீங்களே அமைதியா தயார்படுத்திட்டு இருக்கீங்க. உண்மையான வளர்ச்சி உலகத்தோட கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அது உங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம தான் நடக்கும். உடனடி ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீங்க. மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிட்டு உழைப்பு வீணாயிடுச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ 4வது பகுதி, சின்ன சின்ன அடிகள், பிரம்மாண்டமான மாற்றம். சரி, இந்த மூங்கில் மரத்தோட பாடத்தை கத்துக்கிட்ட அர்ஜுன் அதை தன் அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தினா? அர்ஜுன் மாயாஜால குறுக்கு வழிகளை தேடுறத சுத்தமா நிறுத்திட்டான். அவனோட சிம்பிளான ஃபார்முலா இந்த 3 விஷயங்கள் தான்: கன்சிஸ்டன்சி, பொறுமை, அப்புறம் தொடர் சுய முன்னேற்றம். வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நாள் திடீர்னு அடிக்கிற ஜாக்பாட் கிடையாதுங்க. அது தினமும் நாம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன தொடர்ச்சியான அடிகளோட ஒட்டுமொத்த பலன்தான். ஃபைனலா 5வது பகுதி, கண்ணுக்கு தெரியாத உழைப்பு கண்கூடா மாறுற அந்த தருணம். அர்ஜுனோட பயணத்தோட கிளைமேக்ஸ் இதுதான். பல வருஷம் அமைதியான உழைப்புக்கு பிறகு அவன் உருவாக்குன ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ திடீர்னு சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஆகுது. அவன் கடந்து வந்த அந்த வருஷங்களை கொஞ்சம் கவனிங்க. முதல் வருஷம் வெறும் 300 ரூபாயோட வீட்டை விட்டு வரான். 2 மற்றும் 3வது வருஷங்கள்ல பிழைப்புக்காக ஏதேதோ வேலை செஞ்சு எடிட்டிங் கத்துக்கிறான். 4வது வருஷம் எந்த சத்தமும் இல்லாம அமைதியான ஒரு தயாரிப்பு. 5வது வருஷம்தான் அவனுக்கு அந்த வைரல் சக்சஸ் கிடைக்குது. இது எந்த விதத்திலையும் ஒரு ஓவர்நைட் சக்சஸ் கிடையாது, 5 வருஷ உழைப்போட வெளிப்பாடு.
ஆனா சமூகம் எப்பவுமே இந்த ஓவர் நைட் சக்சஸ் அப்படிங்கிற மாயையை தான் கொண்டாடுது. வைரல் ஆகுற அந்த ஒரு மொமெண்ட், புகழ், பணம் இத மட்டும்தான் உலகம் ஆச்சரியமா பார்க்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தூக்கமில்லாத ராத்திரிகளையும் எக்கச்சக்க தோல்விகளையும் யாருமே பார்க்கறது கிடையாது. மூங்கிலோட அழக ரசிக்கிற நாம இருட்டுல பல வருஷமா வேர்களுக்கு தண்ணீர் ஊத்துன வழிய அப்படியே மறந்துடுறோம். அர்ஜுனுக்கும் அவனோட அப்பாக்கும் இடையிலான ஒரு எமோஷனலான தருணம் இது. அவரோட தப்ப உணர்ந்து அப்பா மன்னிப்பு கேட்டப்போ அர்ஜுன் சொன்ன வார்த்தைகள், உங்களோட சந்தேகமே எனக்கு எரிபொருளா மாறிடுச்சு. அதாவது நம்ம மேல விழுகிற விமர்சனங்களையும் நிராகரிப்புகளையும் ஒதுக்கித் தள்ளாம அதையே நமக்கான ஒரு ஊந்து சக்தியா மாத்துறது தான் உண்மையான மனவலிமை. சோ இந்த முழு பயணத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். தொடர்ந்து கத்துக்கோங்க, உங்களை நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் மேல உங்களை நீங்க முழுமையா நம்புங்க. யாருமே உங்களுக்காக கைத்தட்டாத போதும் உங்களோட வேர்கள் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்புக்கு காலம் எண்டாத ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய பரிசு கொடுக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்டு நான் நிறைவு செய்றேன். இன்னைக்கு நீங்க உங்களோட எந்த கண்ணுக்கு தெரியாத வேர்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட தற்போதைய கஷ்டங்களை ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்துக்கான தயாரிப்பா பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட மூங்கில் பாதையில தொடர்ந்து நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க. உங்களோட வேர்கள் மிக மிக வலுவாகட்டும்.